Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? சி find the value of k such that f of g is equal to g of f. ஃபஸ்ட்டு ஓகே சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x - k. ஓகே, வெரி சிம்பிளாக இருக்குது கொஸ்டின் பாருங்களேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதாவது வேல்யூ ஆஃப் கே ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ரெண்டுமே ஈக்குவலாக. ஓகே, இதிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அண்ட் g of x is equal to 6x - kன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, இங்கே எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம இப்போ சம்மு பார்க்கலாமா? ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ நம்ம எஃப் ஆஃப் ஜி மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், டெஃபினேஷன்லேயும் பார்த்துருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயும் நம்ம 5 சப்டிவிஷன் செஞ்சோம் ஃபஸ்ட்டு சம்மில், அதுலேயுமே பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, எஃப் ஆஃப் ஜினா நமக்கு எப்படி எழுதணும்னு தெரியும், எஃப் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ள ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் இப்படி தான் எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஃபஸ்ட் இதோட என்ன எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்னமா கொடுத்துருக்காங்க, 3x + 2. ஓகேவா? அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இங்கே எழுதுகிறோம் 3x + 2 எழுதுகிறோம். ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6x - k. ஓகேவா? 6x - k. ஓகே, இது ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, இது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் அப்படி வச்சுட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற எக்ஸுக்காக எதோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள், நமக்கு தெரியும்ல. ஓகே, 3 × எக்ஸோட வேல்யூ என்னம்மா, 6x - k. ஓகே, நல்லா பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே எப்படி இருக்குது, ஹோல் ப்ராக்கெட் உள்ள இல்லையா, 3x + 2. ஓகே, கிளியரா? இந்த டேர்மில் இருக்க எக்ஸுக்காகத்தான் எதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 3 × எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 6x - k சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா? ப்ளஸ் இந்த 2. ஓகேவா? இந்த ஸ்டெப் நம்ம நல்லா கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3ங்கிறது எந்த டேர்முக்கு மட்டும்தான் காமன், இந்த டேர்ம் மட்டும்தான் காமன். இது 6xக்கும் கேக்கும் மட்டும்தான் காமன் இல்லையா. ஓகே, +2ங்கிறது தனியாக இருக்குது. இது வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி மல்டிப்ளிகேஷன் பண்ணிடக்கூடாது. நம்ம எடுத்து எழுதுகிற வேல்யூ கரெக்டாக எழுதணும். அதோட ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ்லாம் கரெக்டாக போட்டால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேம்மா, இப்போ பாருங்கள், 3 × 6 என்ன கிடைக்கும், 3 × 6 = 18x. ஓகே, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குது மீனிங், ப்ளஸ் இருக்கிறதா மீனிங்கா. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா கிடைக்கும், -1 இருக்கிறதா மீனிங். ஸோ 3 = 1 = 3k. ரைட்டா? இந்த ஸ்டெப் கிளியராக புரியுதாம்மா? பாருங்கள், சொல்லுங்கள். ஓகே, இந்த 2 இருக்கா, +2 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி வச்சுக்கலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். சொல்லுங்கள், இப்போ நெக்ஸ்ட் என்ன டைம் கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எஃப். ஆமாம், அப்போ தானே ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பாருங்கள், ஜி ஆஃப் எஃபோட எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப்பை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நம்ம எப்படி எஃப் ஆஃப் ஜி எழுதணுமோ அதே மாதிரி தான், அதோட ஆல்டர்னேட்டிவ் தான், அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், 6x - k கொடுத்துருக்காங்களா. ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 2. ஓகே, இப்போ நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க எக்ஸுக்காக எந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் சொல்லுங்கள், ஜி ஆஃப் எக்ஸ். ஆமாம், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா.
ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த டேர்மில் இருக்க வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். 6 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸோட வேல்யூக்காக அப்படியே இந்த டேர்மே எடுத்து எழுதிக்கலாம். 3x + 2 மைனஸ் கே. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், 6ங்கிறது வந்து இந்த 2 டேர்முக்குமே காமன், 3xக்கும் காமன், இந்த 2க்கும் காமன் இல்லையா? அப்படி தானேம்மா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண அப்படி கிடைக்கும். 6 3s are 18x ப்ளஸ் 6 2s are 12 மைனஸ் கே இல்லையா? இது என்ன வச்சுக்கலாம், நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது வந்து g of f. ஓகேவா? f of g கிடையாது இது. இது வந்து என்ன, g of f ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 18x ப்ளஸ் 12 மைனஸ் கே. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கொஸ்டினில் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக வந்திருக்கான்னு செக் பண்ணலாமா? பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம் 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் என்னமா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், சேம் 18x ப்ளஸ் 12 மைனஸ் கே. ஓகேவா? ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டையுமே ஈக்குவல் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு எழுதலாம். ஓகேவா? பாருங்கள், அதை அப்படியே நான் எழுதியிருப்போம் இங்கே. அப்படி தானே? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் கொஸ்டினில் கொடுத்தனால நம்ம ரெண்டு வேல்யூவுமே, இது எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ, இந்த வேல்யூ ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ, ரெண்டு வேல்யூவுமே ஈக்குவல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எழுதியாச்சா? ஓகேம்மா, இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த வேல்யூவை அப்படியே அகெயின் ரிப்பீட்டடாக எழுதிக்கலாம். ஓகேவா? 18x மைனஸ் 3k ப்ளஸ் 12 ப்ளஸ் 2. ஓகேவா? ஓகே, இங்கே என்ன இருக்குது, 18x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 18xாக மாறிடும். ப்ளஸ் 12 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவோ மாறிடும், மைனஸ் 12ஆக மாறிடும். மைனஸ் கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் கேயாக மாறிடும். ஸோ ஈக்குவல் இந்த சைடு எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லா வேல்யூவுமே இந்த சைடு கொண்டு போயிட்டோம். பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், 0. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லைனா ப்ளஸ் மீனிங் ப்ளஸ் 18x மைனஸ் 18x கேன்சல் ஆகிடுமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3k ப்ளஸ் கே. அப்போ இப்படி என்ன கிடைக்கும் நமக்கு, -3 + 1 என்ன கிடைக்கும், -2k. ஓகேவா? இந்த ரெண்டு டேர்மே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், -2k கிடைக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 + 2 -12 இல்லையா? ஸோ -12ல் +2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னமா கிடைக்கும், நமக்கு -10 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? கிளியராக இருக்கீங்களா? கண்டிப்பாக கிளியராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ என்ன நெக்ஸ்ட் எழுதலாம், நமக்கு கேவோட வேல்யூ தானே வேணும். ஸோ இப்போ அகெயின் பாருங்கள், -2k இஸ் ஈக்குவல் டு -10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துட்டால் என்ன வந்துடும் நமக்கு, பாருங்கள் +10 மாறிடுமா? அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஓகே, அகெயின் கேவோட வேல்யூ தான் வேணும். ஓகே, 10 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே -2kன்றது எப்படி இருக்குது, இது வந்து -2 × kன்ற மீனிங். ஓகே, இது எப்படி இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறிடும், டிவிஷனாக மாறிடும். ஓகேவா? ஸோ -2. ஸோ 2 1 is 2, 2 5s are 10. ஸோ அப்புறம் கேவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், k is equal to மைனஸ் இருக்குல்ல, விட்டுறக்கூடாது, k is equal to -5. ஓகேவாம்மா? கிளியரா? ஸோ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இந்த சம் ஈஸியாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. ஓகே, சேம் முன்னாடி செஞ்ச என்ன ப்ரொசீஜர் செஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம்ல, செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஆமாம், ஸோ அதை அழகாக பார்த்து கிளியராக நீங்கள் போட்டு பார்த்துட்டு செகண்ட் சப்டிவிஷன் நீங்களாக ஓனாக செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இருந்தாலும் நம்ம நடத்திடலாம். ஓகேவா? ஓகே, வாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா? எஃப் ஆஃப் ஜி எப்படிமா எழுதலாம் சொல்லுங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் வரும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே 2x மைனஸ் கே ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னமோ இங்கே 4x ப்ளஸ் 5.
ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸுக்காக எதோட வேல்யூ நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். ஓகே இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் டேர்மில் இங்கே என்ன இருக்குது, 4x + 5 தான் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே அப்ளை பண்ணலாமா? ஸோ 2 × 4x + 5 - k அந்த டேர்மை அப்படியே எழுதிடலாம். 2ங்கிறது எந்தெந்த டேர்முக்கு வந்து காமன் கவர் பண்ணியிருக்கு, 4xஐயும் இந்த 5ஐயும். ஓகே இப்போ என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 2 4s are 8, x + 2 5s are 10 - k. ஓகேவா? இது என்னது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சொல்லுங்க, ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஜி ஆஃப் எஃப் என்னது, ஜி ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகே இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 4x + 5 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - k இல்லையா? இந்த ஸ்டெப் கிளியராக இருப்பீங்க எப்போவுமே. ஓகே இப்போ பாருங்க என்ன பண்ணுவோம் நம்ம, இதுக்கு முந்தின ப்ராசஸ் என்ன பண்ணோம், எக்ஸ் டேர்ம் இது ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கிட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸுக்காக ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா? ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு, எஃப் ஆஃப் எக்ஸோட டேர்ம் செகண்ட் டேர்ம். அப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க எக்ஸுக்காக செகண்ட் என்ன இருக்குங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே இந்த ஸ்டெப் கிளியராக இருக்காமா? ஓகே பாருங்கள், அப்போ என்ன கிடைக்கும், 4 × 2x - k இல்லையா, இந்த எக்ஸுக்காக. ஸோ இது வந்து என்ன, முன்னாடி 4க்கு மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ப்ளஸ் 5 4 இங்கே எது காமன், 2xக்கும் காமன் -kக்கும் காமன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 2s are 8x, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4k, ஐ மீன் 4 × k 4k + 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணணும் இல்லையா, கொஸ்டினில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேன்ஸ் என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், ரெண்டோட வேல்யூ ஈக்குவல் பண்ணிக்கலாமா? எஃப் ஆஃப் ஜியோட வேல்யூ எது, இந்த வேல்யூ 8x + 10 - k, ஜி ஆஃப் எஃபோட வேல்யூ என்னம்மா, 8x - 4k + 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கேவோட வேல்யூ வேணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 8x + 10 - k + 8x என்னவா மாறிடும், -8x. ஓகேவா? -4k இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடும், +4k +5 வந்து அந்த பக்கம் போகும்போது -5ஆக மாறிடும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லா வேல்யூஸையுமே இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஸோ 0 தான் இருக்கும். ஓகே கிளியரா? ஓகே இங்கே +8x -8x கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, கே என்ன, கே -k + 4k. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண என்னமா கிடைக்கும் நமக்கு, பாருங்கள் 3k + 3k. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குங்க, +10 - 5. ஸோ வந்து 10ல் 5 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 5 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0வை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா. இப்போ என்ன வேணும், அகெயின் நமக்கு கேவோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? ஸோ 3k வச்சுட்டு +5 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -5ஆக மாறிடும். ஸோ கே தான் வேணும், கேயை மட்டும் வச்சுக்கிறோம். மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். -5 / 3. ஓகேவா? கேவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபைனலாக இந்த சம்மில், k is equal to -5 / 3. ஓகேவா? ஓகேம்மா, 2 சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகேம்மா, இந்த சம் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எந்தளவுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.